ஓம் ஞான மூர்த்தீஸ்வர சமேத முத்தாரம்மனை போற்றி. அனைவருக்கும் வணக்கம். அனுபவம் மற்றும் அருளாக்கு ஜெய செந்தில்குமார் முத்தாரம்மன் பேசுகிறேன். இந்த பதிவில் 12 ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு ராகு பகவான் லக்கணம் மற்றும் ராசியை உள்பட 12 ராசியில் எங்கே இருக்கிறாரோ அங்கே இருக்கும்போது நம்ம எந்த தெய்வத்தை வழிபாடு செய்யும்போது நம்மளுக்கு ராகு தோஷம் இருக்காது. அதே சமயத்தில் அந்த கோவில் நம்ம எங்கே இருக்கணும் அப்படிங்கிறத தெளிவாக சொல்கிறேன். நண்பர்கள் வீடியோவை முழுமையாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன் ஸ்கிப் பண்ணால் பார்க்க சொல்கிறேன் அப்படின்னாச்சுன்னா, எனக்கு வியூஸ் வரணும் அப்படிங்கிறது இல்லை. நான் ஒவ்வொரு விஷயத்தையும் தனித்தனியாக சொல்லிட்டு வரும்போது நீங்கள் ஸ்கிப் பண்ணி தாண்டி போயிட்டீங்க அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக புரியாது. அப்போ வீடியோ பார்த்து திருப்தி இருக்காது. அதே சமயத்தில் வீடியோவை நிறைய பேர் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்க்குறீங்க. அது உங்கள் விருப்பம், பண்ணுறது பண்ணாத உங்கள் விருப்பம். வீடியோ பண்ணினீங்க அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு நான் போடுற வீடியோ கண்டிப்பாக வந்துகிட்டு இருக்கும். அப்படி இல்லைங்கிற அன்பர்கள் நீங்கள் தேடி போகிற மாதிரி இருக்கும். அவ்வளோதான். சப்ஸ்கிரைப் பண்ணதும் பண்ணாதும் அது அவரவர் விருப்பத்தை பொறுத்தது. வீடியோ பார்க்குறவங்களுக்கு ரொம்ப நன்றி. சரிங்களா? சரி, இந்த ராகு பகவான் உங்கள் ராசி மற்றும் லக்கணத்திலே இருந்தால், இப்போ சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ராசியும் லக்கணமும் ஒரே மாதிரி இருக்கும். அப்போ அது பிரச்சனை இல்லை. இவங்களுக்கு ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு ஈஸியாக டக்கு செஞ்சுட்டு போயிட்டே இருக்கலாம். ஆனால் ராசி வேற லக்கணம் வேறையாக வந்துச்சு அப்படின்னா தான் பிரச்சனை. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்லா கணக்கு பண்ணிங்க. மேச லக்கணம் கணக்கு எடுத்துக்கோங்க. மேச லக்கணம் சிம்ம ராசியாக வருதுன்னு வைங்களா. அப்போ லக்கணத்துக்கு கனெக்ட் பண்ணும்போது 1ஆம் இடத்துக்கு ராகு பகவான் எங்கே இருக்காருன்னு கணக்கு எடுத்துக்கலாம். அடுத்து ராசிக்கு கனெக்ட் பண்ணிங்க அப்படின்னாச்சுன்னா ராசிக்கு 9ல் இருக்கிற மாதிரி கணக்கு வந்துடும். சரிங்களா? அப்போ 9ஆம் இடத்துல இருக்கிற ராகு பகவான் எங்கே இருக்கிறாரோ அங்கேயும் போய் சாமி கும்பிடணும். லக்கணத்தில் இருக்கிறது அந்த மாதிரி 2 கலந்து தான் நீங்கள் சாமி கும்பிடணும். அப்படி கும்பிடும்போது தான் உங்களுக்கு அந்த ராகு தோஷ நிவர்த்தி ஆகும். ராசிக்கு மட்டுமே நீங்கள் கணக்கெடுத்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் வராது. லக்கணத்தையே ராசியும் ஒன்றா சேர்த்துக்கும். ஏன்னா லக்கணம் அப்படிங்கிறது உயிர், ராசி அப்படிங்கிறது உடல். இந்த இரண்டும் ஒன்றா சேர்ந்தால் மட்டும்தான் அந்த உயிர் உடல் அப்படிங்கிறது ஒரு உயிரோட்டம் கிடைக்கும். சரிங்களா? சரி, இப்போ இந்த ராகு பகவானை விட்டு இன்னும் 2 விஷயம் சொல்லிடுறேன். அதாவது சர ராசி என்று சொல்லக்கூடிய ராசிகளில் சரிங்களா, ராசிகளில் ராகு பகவான் இருக்கிறார் அப்படின்னாச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு மிகுந்த யோகம் கண்டிப்பாக கிடைச்சிக்கிட்டே இருக்கும். ஏன்னா சரத்தில் இருக்கிற கிரகங்கள் எப்பவுமே பெருசாக கெடுதல் பண்ணுறதில்லை. அப்போ சரராசியில் இருக்கிறவங்க ஆல்ரெடி நான் சொல்கிற விஷயத்தை நீங்கள் செஞ்சுட்டு தான் இருப்பீங்க. சில நேரங்களில் தான் உங்களுக்கு ஆகாத திசாபதி நடக்கும்போது நீங்கள் அதை கண்டினியூ பண்ணாமல் விட்டுருப்பீங்க. நீங்கள் ஏற்கனவே கண்டினியூ பண்ணாமல் இருக்கிறவங்க கரெக்டாக கண்டினியூ பண்ணுங்கள், வாழ்க்கையில் சிறப்பாக இருக்கும். சரி, உங்களுடைய லக்கணத்திலே ராசி மற்றும் லக்கணத்திலே கேது பகவான் ராகு பகவான் இருக்கிறார் அப்படின்னாச்சுன்னா லக்கணம் அப்படிங்கிறது உங்களுடைய உயிர், உங்களுடைய உயிர் ஸ்தானம் எங்கே உருவாச்சோ அதுதான் லக்கணம். சரிங்களா? அப்போ நீங்கள் எந்த ஊரில் பிறந்தீங்களோ, வீட்டில் இப்போ தான் ஆஸ்பத்திரி தான், எல்லாமே ஹாஸ்பிட்டல் தான் பிறக்கிறாங்க, வீட்டில் யாரும் பிறக்கிறது இல்லை. முன்னால் ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாலெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா எல்லாரும் வீடுகளில் தான் பிறந்த காலம் உண்டு. அப்போ எந்த ஊரில் நீங்கள் பிறந்தீங்களோ, எந்த இடத்துல நீங்கள் பிறந்தீங்களோ, அது ஆஸ்பத்திரியாக இருந்தாலும் சரி, வீடாக இருந்தாலும் சரி, கோவிலாக இருந்தாலும் சரி, காடாக இருந்தாலும் சரி, எங்கே பிறந்தீங்களோ பிறந்த ஊருக்கு போங்க, பிறந்த இடத்துக்கு போங்க. அது பக்கத்தில் கண்டிப்பாக காளியம்மன் கோவில் இருக்கும். அப்போ காளியம்மன் கோவில் இருக்குது அப்படின்னா அங்கே போய் கும்பிடலாமா? அங்கே தான் நீங்கள் கும்பிடணும். அங்கே தான் உங்களுக்கு வரம் சிறப்பாக கிடைக்கும். ராகுவால் வரும் தோஷ நிவர்த்தி ஆகும். அது சரி, அந்த எந்த மாதிரி கோவில் அப்படின்னு கேட்டால் காளியம்மன் கோவிலாக எடுத்துக்கோங்க. அது பத்திரகாளி, வீரகாளி, சுடகாளி, அந்த காளி, இந்த காளி, எத்தனை காளி காளி அவதாரங்கள் வர அனைத்துமே சிறப்பு. சரி, காளியம்மன் கோவில் இல்லைன்னா கண்டிப்பாக அங்கே ஒரு நாகாத்தம்மன் கோவில் அல்லது நாகராஜா கோவில், அது புற்று கோவில் கண்டிப்பாக இருக்கும். அந்த கோவிலை நீங்கள் போய் வழிபாடு செய்யும்போது கண்டிப்பாக உங்களுக்கு லக்கணத்தில் இருக்கிற ராகு உங்களுக்கு பெரிதளவு தோஷத்தை வெளிப்படுத்த மாட்டார். ஏன்னா இந்த ராகு பகவான் எங்கே இருக்கிறாரோ அந்த ஸ்தானம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நம்மளுக்கு ஆசைகள் அதிகமாக இருந்து கொண்டே இருக்கும். அது எந்த ராசியாக இருந்தாலும் சரி, அந்த ஸ்தானம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு ஏக்கம், ஒரு ஆசை, ஒரு பேராசை இருந்து கொண்டே இருக்கும். ஆனால் அது கடைசி வரை காணல் நீராக தான் இருக்குமே தவிர கண்டிப்பாக நிவர்த்தி ஆகாது. அப்போ நம்ம அந்த ஸ்தானம் சம்பந்தப்பட்ட விஷயத்தை நமக்கு அடையணும் அப்படின்னாச்சுன்னா நீங்கள் தெய்வ வழிபாடு மூலமாக தான் அடைய முடியுமே தவிர வேறு வழிபாடு மூலமாக செய்ய முடியாது. அப்போது நீங்கள் பிறந்தவங்க எங்கெங்கே உங்கள் லக்கணத்துக்கு ராசியில் ராகு பகவான் எங்கே இருக்கிறாரோ அந்த இடத்துல போய் நீங்கள் வாங்கும்போது தான் உங்களுக்கு கண்டிப்பாக அந்த ராகு பகவான் உங்களுக்கு தோஷத்தை வெளிப்படுத்தாமல் ராகு வாயில் இருக்கிற அந்த விஷத்தை வாயிலே வச்சு மறுபடியும் மாணிக்கமாக கற்கிறார்ல, மாணிக்கத்தை கொட்டுவார். மாணிக்கத்தை கொட்டுவதும் ராகு தான், விஷத்தை கக்குவதும் ராகு தான். அது அவரவர் பிறப்பு ஜாதகத்தில் இருக்கிற தன்மை பொறுத்து நம்ம அதை நம்மளுக்கு சாதகமாக மாற்றணும்னா இறை வழிபாடு மூலமாக மாற்றலாம். சரிங்களா? சரி, இப்போ 2ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறார். 2ஆம் இடம்னா என்ன? உங்களுடைய வாக்குஸ்தானம், உணவு ஸ்தானம். சரிங்களா? உங்களுடைய முகம், அதே சமயத்தில் குடும்பஸ்தானம். அப்போ
தனபுறவு அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ஒரு போராட்டமாக இருக்கும். குடும்பம் அமைகிறதுல ஒரு போராட்டமாக இருக்கும். சரி, குடும்பம் அமைஞ்சிருக்குது, வாழ்க்கையில் பொருளாதாரம் அப்படிங்கிறதே வந்து சாப்பாட்டுக்கே தாளம் போடுற மாதிரி இருக்கும். சாப்பாட்டுக்கு எவ்வளோ சாப்பிட்டாலும் பத்தாது, சாப்பிட பத்தாது இல்லை, சாப்பிட்றதுக்கு தேவையான உணவுகள் கிடைக்காது. சரி, உணவெல்லாம் சிறப்பாக கிடைச்சிட்டு இருக்கப்பா, குடும்பம் அமைஞ்சிருக்காது, அவ்வளோதான். ஏதோ ஒரு விஷயத்தை அவர் தடை பண்ணிக்கிட்டே இருப்பார். அது அவரோட குணம், அதை வந்து நம்ம குறை சொல்ல முடியாது. அது அவரோட குணம். சரிங்களா? நாயோட குணம் குலைக்கும் அப்படிங்கிற மாதிரி பாம்போட குணம் வந்து அது விஷத்தை கக்கிட்டு தான் இருக்கும். அப்போ நீங்கள் வந்து எந்த ஒரு கோவிலுமே சாமி கும்பிட போனாலும் சரி, சரிங்களா, எந்த கோவில் சாமி குடும்பத்தோடு போங்க, அதான் சிறப்பு. தனியாக போய் நான் சாமி கும்பிட்டு வந்தேன், அபிஷேகம் பண்ணேன், ஆராதனை பண்ணேன், அதெல்லாம் வேஸ்ட். குடும்பத்தோடு போய் பத்திரகாளியம்மன் கோவில், நாகம்மன் கோவில், புத்து கோவில், இது போல் இருக்கிற கோவிலில் போய் எந்த கோவிலாக இருந்தாலும் சரி, அந்த கோவில் பக்கத்தில் ஒரு ஹோட்டல் இருக்கான்னு பாருங்கள். ஹோட்டல் இருக்குது, நீர், அதாவது நீர் தொட்டி இருக்குது. ஒரு ஊருக்கு தண்ணி போகிறதுக்கு நீர் தொட்டி வச்சுருப்பாங்களா பஞ்சாயத்தில், அது மாதிரி நீர் தொட்டி இருக்குதான்னு பாருங்கள். அப்படி இருந்தாலும் அது பக்கத்தில் இருக்கிற நாகம்மன் கோவில், இது போல கோவிலில் மாதிரி நீ குடும்பத்தோடு வணங்குவது சிறப்பு. சரி, குடும்பத்தோடு நாங்களே வணங்குறோமப்பா, பக்கத்தில் அது மாதிரி கோவில் இல்லை, என்ன பண்ணலாம்? முதல்ல குடும்பத்தோடு நீங்கள் போன உடனே அந்த கோவிலில் போய் சாமி கும்பிட்டுட்டு அங்கே இருக்கிற 4 பேருக்காவது நீங்கள் உணவு வாங்கி கொடுக்கணும். சாப்பிட்ற உணவு வாங்கி கொடுக்கணும். இயலாத அன்பர்களுக்கும் சரி, அங்கே கோவில் இருக்க அன்பர்களுக்கும் வாங்கி கொடுக்கலாம். சரி, அப்படி ஆளும் இல்லை, தனியாக தான் கோவில் இருக்குது, அங்கே கும்பிட போகிறோம்னாச்சுன்னா கோவிலில் போய் நீங்கள் வந்து சாமி குடும்பத்தோட சாமி கும்பிட்டுட்டு வெளியே வந்து ஹோட்டலில் நல்ல வயிறார சாப்பிட்டுட்டு வரணும் முதல்ல. இப்படி செஞ்சால் மட்டும்தான் 2 இருக்கிற ராகு பகவான் வந்து உங்களுக்கு தோஷத்தை வெளிப்படுத்தாமல் உங்களுக்கு வந்து அந்த கொடுக்க வேண்டிய ஸ்தானம் சம்பந்தப்பட்ட விஷயத்தை அள்ளி கொடுப்பார். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்கள் ராசி மற்றும் லக்னத்திற்கு 3ஆம் இடத்துல வந்து ராகு பகவான் இருக்கும் அன்பர்கள் வந்து நீங்கள் நல்லா கணக்கு பண்ணி பார்த்துடுங்க. சுயம்புமாக உருவாகிய கோவில், காளியம்மன் கோவில் இருந்தால் அங்கே நீங்கள் வணங்கலாம். புற்று கோவில் உங்களுக்கு சிறப்பு. ஏன்னா புற்று கோவிலில் வந்து ஒரு புற்று உருவாகி வருவது அப்படின்னாச்சுன்னா அதை யாருமே செய்ய மாட்டாங்க, அது சுயம்புவாக எழுந்து வருவது. அப்போ நாகம்மன் கோவிலில் வந்து நீங்கள் போய் அடிக்கடி அந்த புற்றை வணங்குவது உங்களுக்கு வந்து மிகுந்த யோகத்தை கொடுத்து கொண்டே இருக்கும். பாம்பு வாழ்ற இடம் அந்த புற்று கோவில் தானே. நாகம்மன் கோவில், நாகராஜா கோவில், இதை நீங்கள் எடுக்கலாம். காளியம்மன் கோவில் அப்படின்னு எடுத்தீங்க என்னாச்சுன்னா, காளியம்மன் கோவிலில் வந்து பார்த்தீங்கன்னா 3ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து இடம் விட்டு இடம் மாறுறது. அப்போ ஒரு கோவில் வந்து ஒரு பக்கம் கட்டியிருப்பாங்க, அங்கே வந்து ரோடு போடுற சூழ்நிலை வருது, இல்லை பஞ்சாயத்தில் இடைஞ்சலாக இருக்குது, இல்லைன்னா கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட இதில் வந்து ஒரு தொந்தரவு இல்லை, இடத்த எட்டு இடம் மாற்றிருப்பாங்களா கோவிலை, அந்த கோவில் வந்து காளியம்மன் கோவிலாக இருந்தால் மிக மிக சிறப்பு. அங்கே வணங்கும் போது மிகுந்த யோகம் கிடைத்து கொண்டே இருக்கும். அடுத்து வந்து 3 ரோடு சந்திக்கிற இடமா இருக்கான்னு பாருங்கள். சரிங்களா? 3 ரோடு சந்திக்கிற இடத்துல காளியம்மன் கோவில் இருக்குதா, நாகம்மன் கோவில் இருக்கா, அங்கே போய் கும்பிடுங்க. போகும்போது நீங்கள் உங்கள் சகோதரி இருந்தால் கூப்பிட்டு போகலாம். மிக மிக சிறப்பு. தோஷங்கள் செயல்படாது, யோகங்கள் செயல்படும். ஆனால் அந்த இடத்துல வந்து சகோதரி இல்லாத நண்பர்கள் வந்து என்ன பண்ணாங்க கேட்டால், சகோதரராக யாராவது ஒரு நண்பரை நீங்கள் பாவிச்சு, ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சரி, சகோதரர், ஆணுக்கு ஆணையும் பெண்ணுக்கு பெண்ணை தான் கூப்பிட்டு போகணும். அப்புறம் சகோதரி தானே கூப்பிட்டு போச்சுன்னு சொல்லி எங்கள் வீட்டில் சகோதரர் இல்லை, நாங்கள் வந்து பக்கத்து வீட்டு சகோதரி கூப்பிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லி வேற மாதிரி தவறான யோசிக்கக்கூடாது. ஏன்னா ராகு அங்கே இருந்து அந்த வேலையை செய்வான். சரிங்களா? அப்போ நீங்கள் வந்து சகோதரிகளை கூப்பிட்டு போய் அவங்க மூலமாக போய் அந்த இடங்களில் போய் சாமி கும்பிடும்போது உங்களுக்கு வந்து இந்த ராகு பகவான் வந்து 3ஆம் இடம்னு சொல்லக்கூடிய தைரியம், வீரியம், அனைத்து வித விஷயத்தையும் கொடுப்பார். ஏன்னா 3ஆம் இடம் வெற்றி ஸ்தானம், தைரியம் ஸ்தானம். இந்த இடத்துல இருக்கிற அன்பர்களுக்கு வந்து நல்லா கணக்கு பண்ணிடுங்க. நீங்கள் வந்து எப்போவுமே வந்து எந்த தெய்வத்தை கும்பிட்டாலும் சரி, காளியம்மன் கோவிலை கும்பிடும்போது அந்த காளியம்மன் கோவிலில் வந்து திரிசூலம் கண்டிப்பாக இருக்கும்ல, அந்த திரிசூலத்தில் வந்து நீங்கள் எலுமிச்சம்பழம் மாலை இதை ஒன்று வாங்கி போட்டு வாங்கி அந்த திரிசூலத்தை தொட்டு வாங்கிட்டு வாங்க. ஏன்னா 3ஆம் இடம் தான் திரிசூலம். திரிசூலம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து மிகுந்த யோகத்தை கொடுக்கும். 3ல் இருக்க ராகுல இருக்கா, 3ல் ராகு பகவான் இருக்கும் அன்பர்களுக்கு. அதே சமயத்தில் வந்து பத்திரகாளியம்மன், காளியம்மன் கோவில், கரிய காளியம்மன், இப்போ காளியம்மன் எந்த கோவிலாக இருந்தாலும் சரி, காளியம்மன் கோவிலுக்கு வந்து நீங்கள் செய்ய வேண்டியதுன்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப சிரமமாக இருக்குது, ராகு தசை நடக்குது, பிரச்சனையாக இருக்குது அப்படின்னாச்சுன்னா நீங்கள் வேறு ஒன்றும் செய்ய வேண்டாம். காளியம்மன் கோவிலுக்கு திரிசூலம் வாங்கி வந்து அந்த கோவிலுக்கு காணிக்க கொடுத்துருங்க. ஏன்னா அது வந்து 3ஆம் இடத்துல இருக்கிற அன்பர்களுக்கு மட்டும். சரிங்களா? சரி, அடுத்து வந்து 4ஆம் இடம் உங்கள் ராசி மற்றும் லக்கணத்துக்கு 4ல் வந்து ராகு பகவான் இருக்கிறார். இது தாய் ஸ்தானம். அப்போ இதை நம்ம எப்படி கணக்கு எடுக்கிறது? இதில் மட்டும் ஒரு சில விஷயங்கள் தெளிவாக சொல்லிடுறேன். ஏன்னா 4ஆம் இடம் அப்படிங்கிறது தண்ணி. சரிங்களா? நீங்கள் வந்து நீர்நிலை அருகில் இருக்கிற நாகம்மன் கோவில், காளியம்மன் கோவில், இந்த மாதிரி கோவில் நீங்கள் வணங்கலாம். சரி, நீர்நிலை அப்படிங்கிறது வந்து ஓடுற நீர் இருக்குது, கிணத்து நீர் இருக்குது, கடல் நீர் இருக்குது. எந்த நீர் எடுக்கலாம் கணக்கு வரும்ல? ஒரு சிம்பிளாக ஒரு விஷயம் சொல்லிடுறேன். அதாவது சரராசி என்று சொல்லக்கூடிய உங்கள் ராசி மற்றும் லக்கணத்திற்கு வந்து ராகு பகவான் இருக்கும் இடம் சரராசியாக இருந்தால், காலத்தேவன் கணக்கு எடுத்து சொல்கிறேன் உங்களுக்கு. சரிங்களா? சரராசி அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, மேசம், கடகம், துலாம், மகரம், இந்த 4 ராசியும் இது வந்து
சரராசி, அதாவது ஓடுற நீரை குறிக்கிற ராசி. அப்போ நீங்கள் வந்து இந்த ஓடுற நீரை குறிக்கிற இந்த தன்மையில் வந்து 4ஆம் இடத்துல 4ஆம் இடம், இந்த 4 ராசியை வந்து உங்கள் ராசி லக்னத்திற்கு 4ஆம் இடமாக அமைந்தால் நீங்கள் வந்து ஓடுற நீரை குறிக்கிற ஆற்றோரமாக இருக்கிற காளியம்மன் கோவில், புற்றுக்கோவில், இது போன்ற கோவில்களை வந்து நீங்கள் வழிபாடு செய்யும்போது உங்களுக்கு வந்து கண்டிப்பாக இந்த ராகு பகவான் தோஷத்தை வெளிப்படுத்த மாட்டார், யோகத்தை செய்வார். சரி, ஸ்திர ராசியாக வருது இந்த 4ஆம் இடம் வந்து சரராசிக்கு ஓகே. ஸ்திரராசி அதாவது ரிஷபம், சிம்மம், விருச்சகம், கும்பம், இந்த 4 ராசியும் வந்து உங்களுக்கு ராசி இலக்கணத்துக்கு 4ஆவது ராசியாக வந்தால் நீங்கள் வந்து என்ன பண்ணீங்க அப்படின்னா, ஆறு அல்லாது ஏரி, குளங்கள், கிணறுகள், ஒரு காளியம்மன் கோயில் சாமி முடிய உள்ள கிணறு இருக்கா சிறப்பு, உள்ள அல்லது ஒரு போர் குழாய் இருந்தாலும் சிறப்பு, அல்லது ஏரி ஓரமாக, சரிங்களா, இது போன்ற இடங்களில் இருக்கிற நீர்நிலை அருகில் இருக்கிற காளியம்மன் கோயில், புற்றுக்கோவில், இது போன்ற இருக்கிற கோவிலில் போய் நீங்கள் வந்து சாமி கும்பிடும்பொழுது கண்டிப்பாக ராகு தோஷம் வெளிப்படாது, சிறப்பாக இருக்கும். அடுத்து வந்து உங்கள் ராசி மற்றும் லக்னத்திற்கு 4ஆம் இடம், அதாவது மிதுனம், கன்னி, தனுசு, மீனம், இந்த ராசி மற்றும் லக்கணம் வந்து உங்களுடைய ராசி லக்கணத்திற்கு வந்து 4ஆம் இடமாக வந்தால் நீங்கள் வந்து அதுலேயும் வந்து குறிப்பாக வந்து மிதுனம் கன்னியாக வருதுன்னு வைக்கலாம். மிதுனம் கன்னி அப்படிங்கிறது வந்து என்ன கேட்டிங்கன்னா 3 ரோடு சந்திக்கிற இடங்களில் இருக்கிற ஸ்கூல், காலேஜ், சரிங்களா, தபால் ஆஃபீஸு, தபால் நிலையம், டவர், செல்போன் டவர், இது போன்ற இடங்கள் இருக்கிற இடங்களாக இருந்தால் நீங்கள் அந்த இடத்துல இருக்கிற காளியம்மன் கோவில் வழங்குவது ரொம்ப சிறப்பு, சரிங்களா. அடுத்து வந்து தனுசு, மீனம், இது போன்ற இடமா வந்துச்சு அப்படின்னுச்சுன்னா நீங்கள் வந்து கடற்கரை ஓரமாக இருக்கிற கோவில், கடற்கரை, கடல் அலை சம்பந்தப்பட்ட இடங்கள், கடல் ஓரமாக இருக்கிற காளியம்மன் கோயிலை வழிபாடு செய்யும்போது உங்களுக்கு வந்து மிகுந்த யோகங்கள் சிறப்பாக இருக்கும், ராகுவால் தோஷம் இருக்காது, சரிங்களா. சரி, இதில் வந்து என்னொன்று தெளிவாக சொல்லிடுறேன். ராகு பகவானுக்கு தனியாக வீடு கிடையாது. அப்போ ராகு பகவான் வந்து எங்கே இருக்கிறாரோ அதுக்கு தகுந்தாற் போல் தான் அவர் வந்து செயல்பாடுகள் சிறப்பாக இருக்கும். இப்போ வந்து ஒரு உதாரணமாக சொல்லிடுறேன், என்னென்ன பொருள் கொண்டு போகணும் அப்படிங்கிறது. அது முதல்ல சொல்லியிருக்கணும், அதை மிஸ் பண்ணிட்டேன். அதனால தான் நான் வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க சொல்கிறேன், அப்போ தான் புரியும், சரிங்களா. சரி, செவ்வாயின் வீட்டில், சரிங்களா, செவ்வாயின் வீட்டில் மேசம் மற்றும் விருச்சகத்தில் வந்து ராகு பகவான் இருந்தால் நீங்கள் வந்து அந்த கோவிலுக்கு வந்து கண்டிப்பாக குங்குமம் அபிஷேகம் பண்ணுவதற்கு நீங்கள் வந்து குங்குமம் வாங்கி கொடுத்துட்டே இருந்தீங்க அப்படின்னா, செவ்வாயின் வீட்டில் இருக்கிற அந்த ராகு பகவான் வந்து பத்திரகாளியம்மன் கோவிலுக்கு வந்து நீங்கள் குங்குமம் அபிஷேகம் நீங்கள் பண்ணுவதற்கு குங்குமம் வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா தோஷத்தை வெளிப்படுத்தாது. அடுத்து வந்து சுக்கிரன் வீடு என்று சொல்லக்கூடிய துலாம் ராசி, ரிஷப ராசிலையும் துலாம் ராசிலையும் வந்து ராகு பகவான் இருக்கிறார் அப்படின்னாச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து அடிக்கடி வந்து அந்த பத்திரகாளியம்மன், நாகம்மன் கோவில்களுக்கு வந்து அடிக்கடி வந்து உணவு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அதாவது அந்த சாப்பிட்றதுக்கு அன்னதானம் போடுறாங்களா, அந்த அன்னதானம் சம்பந்தப்பட்ட பொருட்களும் நீங்கள் வாங்கி கொடுக்கலாம், அரிசி பருப்பு உணவு வாங்கி கொடுக்கலாம் அன்னதானம் போட சொல்லி. அடுத்து வந்து கோவிலில் இருக்கிற அந்த பத்திரகாளியம்மன், காளியம்மன், நாகம்மன், இந்த தெய்வத்தை வந்து அலங்காரப்படுத்துவதற்கு பட்டு சேலைகள், பட்டு சேரி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நீங்கள் வாங்கி கொடுத்து வழிபாடு செய்யலாம். அடுத்து வந்து மிதுனம், கன்னி போன்ற ராசிகளை வந்து ராகு பகவான் இருக்கிறார் அப்படின்னாச்சுன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக ஒரு பள்ளமான இருக்கிற இடங்களில் அந்த ராகு பகவான் பள்ளமான இருக்கிற இடங்களில் இருக்கிற இந்த மாதிரி இருக்கிற இடங்களில் இருக்கிற காளியம்மன் கோவிலில் போய் நீங்கள் வணங்கும்போது, நாகம்மன் புட்டு கோவிலில் வணங்கும்போது உங்களுக்கு நல்ல யோகங்கள் சிறப்பாக இருக்கும். ஆனால் என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த பச்சை நிற ஆடை எடுத்து அந்த தெய்வத்தை வணங்கணும், சரிங்களா. பச்சை நிற பட்டு எடுத்து கொடுத்து நீங்கள் வணங்குனீங்க அப்படின்னாச்சுன்னா ராகு தோஷம் வெளிப்படாது, சிறப்பாக இருக்கும். அடுத்து வந்து கடகத்திலையும், சரிங்களா, கடகத்தில் வந்து ராகு பகவான் இருக்கிறார் அப்படின்னாச்சுன்னா நீங்கள் வந்து நீர் எந்த காளியம்மன் கோயில் வணங்கலாம் சரி, அந்த நீங்கள் காளியம்மன் கோயில் வணங்க போகும்போது நீர் மறக்காமல் கொண்டு போகணும், அல்லது பால் கொண்டு போகணும். பால் ஊற்றி பாலால் நீரால் அபிஷேகம் பண்ணும்போது உங்களுக்கு வந்து நிறைய வருமானங்கள் தெளிவு செழிப்போடு இருக்க சூழ்நிலை உருவாகும். நீங்களும் வந்து ஆடை துணிமை, அதாவது அந்த கோவிலுக்கு வந்து பட்டு எடுத்து கட்டி வணங்கலாம். அடுத்து வந்து சிம்ம ராசியில் வந்து ராகு பகவான் இருக்கார் அப்படின்னாச்சுன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக பூர்வீகத்தில் இருக்கிற, நீங்கள் வந்து வெளியூரில் எங்கே வேணாலும் இருந்தாலும் சரி, ஒரு பூர்வீகத்தில் இருக்கிற குலதெய்வம் கோயில், காளியம்மன் கோவில் இருக்கா, அங்கே ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதே சமயத்தில் வந்து இந்த இடத்துல வந்து ஒரு விஷயம் சொல்லிடுறேன், எந்த காளியம்மன் கோயில் போனாலும் சரி அங்கே வந்து நீங்கள் வந்து அந்த தெய்வத்துக்கு வந்து ஒரு கிரீடம் மாதிரி வாங்கி வச்சிட்டிங்கன்னு வச்சிங்களா, சாமி சிலை, கற்பகிரகத்தில் இருக்க சாமி சிலைக்கு வந்து ஒரு கிரீடம் வாங்கி கொடுத்தாலும் சரி, அல்லது அந்த கோவிலுக்கு போகும்போது நீங்கள் வந்து அந்த கோவில் வந்து விளக்கு போட்டு நீங்கள் வழிபாடு செய்யும் பொழுது உங்களுக்கு வந்து மிகவும் சிறந்த யோகங்கள் கிடைத்து கொண்டே இருக்கும். முடியலை அப்படின்னா அந்த கோவிலில் வந்து ஒரு டீ பிளேட் பல்ப் இருக்குல்ல, டீ பிளேட் பல்பாவது அந்த கோவிலுக்கு வாங்கி கொடுத்துருங்க, ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதே சமயத்தில் வந்து அல்லது ஒரு கடிகாரமாக வாங்கி போட்டு வந்துடுங்க, அட்டகாசமாக இருக்கும் அந்த சிம்மத்தில் இருக்கிற கேது ராகு பகவான். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா
தனுசு ராசியிலையும் மீன ராசியிலையும் வந்து ராகு பகவான் இருக்கிறாரு. நம்ம வந்து என்ன பண்ணலாம்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து காளியம்மன் கோவிலுக்கு நீங்கள் போகிற நேரங்களில் வந்து அது புத்து கோவில் போகிறீங்க, நாகம்மன் கோவில் போகிறீங்கன்னா புற்று இருக்கிற இடங்களை சுற்றி வந்து மஞ்சள் பொடியை போட்டுட்டு வர்றது. அந்த நாகம்மன் கோவிலுக்கு வந்து மஞ்சள் அபிஷேகம் பண்ணுறதுக்கு மஞ்சள் சந்தனம் வாங்கி கொடுப்பது. எந்த ஒரு காளியம்மன் கோவில் கும்பிட்டாலும் சரி, அங்கே வந்து கண்டிப்பாக நீங்கள் மஞ்சள் சந்தனம் மண்டபெல்லாம் போன்ற பொருட்களை வந்து நீங்கள் வாங்கி கொடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னாச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த தனுசுலையும் மீனத்தில் இருக்கிற இந்த ராகு பகவான் வந்து உங்களுக்கு யோகத்தை கொடுப்பார். அடுத்து வந்து சனி பகவான் வீடு என்று சொல்லக்கூடிய மகரத்திலையும் கும்பத்திலையும் வந்து ராகு பகவான் இருக்கிறார் அப்படின்னாச்சுன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து அந்த கோவிலுக்கு பத்திரகாளியம்மன் நாகம்மன் கோவில் அந்த புற்று கோவில் போகிறீங்களா, போகும்போது சுத்தமான நல்லெண்ணெய் வாங்கி கொடுங்க. சுத்தமான நல்லெண்ணெய் அப்படின்னோடனே கடையில் போய் 50 ரூபா கொடுத்து 1/2 லிட்டர் பாக்கெட்டில் வாங்கிட்டு வந்தேன், 5 வகை எண்ணெய் சிறப்புன்னு சொன்னாங்கன்னு அதை வாங்கிட்டு வந்துடுறாங்க. அது சுத்தமான எண்ணெய் அல்ல. எப்போவுமே வந்து இறைவனுக்கு பயன்படுத்தும் போது நீங்கள் வந்து ஒரே எண்ணெய் தான் பயன்படுத்தணும். நல்லெண்ணெய் மட்டும், வேப்பெண்ணெய் மட்டும், விளக்கெண்ணெய் மட்டும். இந்த எல்லாமே ஒன்றா கலந்து ஊற்றும்போது என்னாகுன்னா 5 வகை எண்ணெயை வந்து நீங்கள் விளக்கு போடும்போது ஒரு விஷயம் சொல்கிறேன் கேளுங்க. 5 வகை எண்ணெய் போடுறீங்க, தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், இழுப்பெண்ணெய், நெய், வேப்பெண்ணெய் கலந்து ஊற்றுறீங்க. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கிரகத்துக்கு வரும். தேங்காய் எண்ணெய் கணக்கு பண்ணிங்க அப்படின்னுச்சுன்னா சூரியனும் செவ்வாயும் தேங்காய் எண்ணெய் கணக்கு வரும், சனி வந்து நல்லெண்ணெய் கணக்கு வரும். இந்த 3 ஒன்றா சேரும் என்னாகும், விபத்து உருவாகும். நீங்கள் சாமிக்கு விளக்கு போட்டு வந்து வீட்டில் வந்து பிரச்சனை தான், உங்கள் வீட்டில் பிரச்சனை தான் உருவாகும். இந்த இடத்துல வந்து நம்ம சாமிக்கு விளக்கு போட்டோம், சாமி நமக்கு ஒன்றும் தெரிஞ்சு சாமி சங்கடப்பட்டு ஒன்றுமே கிடையாது. நீங்கள் போட்ட விளக்கு தவறான விளக்குன்னு அர்த்தம். அப்போ எப்போவுமே நல்லெண்ணெய் பயன்படுத்தும் போது இறைவனுக்கு வந்து சுத்தமான செக்கில் ஆற்ற நல்லெண்ணெய் வாங்குங்க. அல்லது வந்து ஒரிஜினல் நல்லெண்ணெயாக இருக்கணும், அதில் வந்து கலப்படம் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி நல்லெண்ணெய் சம்மந்தப்பட்ட இது அந்த இறைவனுக்கு எண்ணெய் காப்பு சாத்துவதற்கும் விளக்கு போடுவதற்கும் நீங்கள் வாங்கி கொடுத்துட்டு நீங்கள் சாமி கும்பிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த ராகு பகவான் யோகத்தை கொடுப்பார். அப்போ 12 ராசியில் இருக்கவும் உங்கள் ராசி மட்டும் லக்கணத்தில் வந்து ராகு பகவான் எந்தெந்த ராசியில் இருந்தால் என்ன செய்யணும்னு சொல்லிட்டேன்னா இனி வந்து 5ஆம் இடத்துக்கு வரல. சரி, உங்கள் ராசி மட்டும் லக்கணத்துக்கு 5ஆம் இடத்துல வந்து ராகு பகவான் இருக்கிறார், என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா 5ஆம் இடங்கிறது குலதெய்வத்தை குறிக்கிற இடம். குலதெய்வம் கோவில் எங்கே இருக்கோ அது பக்கத்தில் காளியம்மன் கோவில் இருக்கான்னு பாருங்கள். அல்லது குலதெய்வம் கோவிலே காளியம்மா வந்தால் இன்னும் சிறப்பு. சரிங்களா, 5ல் ராகு இருக்கிறவங்களுக்கு வந்து கண்டிப்பாக குலதெய்வம் வந்து காளியம்மன் கோவிலாக தான் இருக்கும், அல்லது நாகம்மா கோவிலாக இருக்கும், அல்லது நாகராஜா புத்து கோவில் இப்படி கோவில் தான் கண்டிப்பாக இருக்கும். அந்த கோவிலை வழிபாடு செய்யும்போது தான் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அந்த கோவில் போனீங்கன்னா 5ஆம் இடம் அப்படிங்கிறது அதிர்ஷ்டம். அங்கே போகும்போது தான் உங்களுக்கு அதிர்ஷ்டம் உருவாகும். அந்த தெய்வத்தை வந்து நீங்கள் இறுக்கி கட்டி பிடிச்சிக்கணும், அவ்வளோதான். அதுதான் உங்கள் வாழ்க்கையை வந்து நிவர்த்தி பண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்கும், ராகுவால் வரும் தோஷத்தை. அடுத்து வந்து 6ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் பிரச்சனைக்குரிய இடம். அதே சமயத்தில் வந்து நல்ல வேலை வாய்ப்பு கொடுக்குறது 6ஆம் இடம் தான். அப்போ 6ஆம் இடம் சம்மந்தப்பட்ட இடங்களில் வந்து 6ல் வந்து ராகு பகவான் இருந்தாச்சுன்னா நீங்கள் வந்து வேலைக்கு போகிற இடங்களில் வந்து நாகம்மன் கோவில், பத்திரகாளியம்மன் கோவில், காளியம்மன் கோவில் இதெல்லாம் நீங்கள் இருக்குன்னா அதை கிராஸ் பண்ணி தான் கண்டிப்பாக நீங்கள் போவீங்க. சரிங்களா, அந்த தெய்வத்தை வணங்கிட்டு போங்க, அது சிறப்பு. அடுத்து வந்து 6ஆம் இடம் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா 6ஆம் இடங்கிறது பிரச்சனைக்குரிய பிரச்சனைனா எங்கே பிரச்சனை ஒரு சண்டை வருது என்ன பண்ணுவோம், உடனே அருவா வீடு கம்பு கத்தியன்னு தூக்கம்ல. அப்போ அருவா கம்பு யார் கையில் இருக்கும், காளியம்மன் கையில் கண்டிப்பாக இருக்கும். காளியம்மனை வந்து நார்மலாக இருக்கிற காளியம்மனை வழங்குவதை விட 8 கை 10 கை வச்சு கையில் ஆயுதங்கள் வேல் மால் மலவுன்னு சொல்லி எல்லா கையில் வச்சு வில் அம்போட உட்காந்துருக்காங்கல்ல, அந்த தெய்வத்தை வழங்கும்பொழுது உங்களுக்கு வந்து மிகுந்த யோகம் கிடைக்கும். சரி, இல்லை அந்த மாதிரி தெய்வமும் இல்லை, பக்கத்தில் என்ன பண்ணாச்சுன்னா எந்த ஒரு காளியம்மன் கோயில் கும்பிட்டாலும் சரி மறக்காமல் ராகுவேசம் நடக்குதா, வருஷத்துக்கு ஒரு சூழாயுதம் கணக்கு பண்ணி எடுத்து கொடுத்துருங்க. ஒரு இரும்புலையோ அல்லது செம்புலையோ அல்லது பித்தளையிலையோ வசதி வாய்ப்பு நிறையா இருந்தால் வெள்ளியிலையோ நீங்கள் ஒரு வேல் கம்பு அந்த ஒரு ஆயுதம் சம்மந்தப்பட்டது அல்லது வேல் அல்லது அருவா கத்தி ஏதோ ஒரு பொருள் அந்த அம்மனுக்கு நீங்கள் வாங்கி கோவிலுக்கு காணிக்க கொடுத்தீங்கன்னா ராகு தசை 18 வருஷம் பட்டையை கலப்போம் உங்களுக்கு. சரிங்களா, எதிரியே இருக்க மாட்டாங்க. எதிரி வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸுங்க எந்த எதிர்த்தலுமே இருக்காது, எல்லாமே அழிஞ்சு போகும். அந்த அளவுக்கு அந்த காளியம்மனுக்கு பவர் உண்டா. சரிங்களா, அடுத்து வந்து 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய உங்கள் ராசிக்கு 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய கணவன் மனைவி கணவனையும் குறிக்கிற ஸ்தானத்தில் வந்து கலத்திர ஸ்தானத்தில் ராகு பகவான் இருந்தாங்கன்னா இவங்களுக்கு வந்து கல்யாணம் அப்படிங்கிறது ஒரு கேள்வியாக இருந்துகிட்டே இருக்கும். இவங்களுக்கு மனைவிக்கு கணவன் மேலே ஆசை இருக்கும், அவங்களுக்கு இவங்க மேலே ஆசை இருக்கும். ஆனால் ராகு தோஷம் வந்து வெளிப்படும். தோஷத்தை வெளிப்படுத்தும் போது என்னாங்கன்னா நமக்கு டோட்டலாக நம்மளுக்கு வந்து பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ 7ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா நண்பர்களை குறிக்கிற ஸ்தானம், அதே சமயத்தில் வந்து திருமணத்தை குறிக்கிற ஸ்தானம். காலத்தேவனுக்கு 7ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து மார்க்கெட்டு. அப்போ நீங்கள் மார்க்கெட்டுக்கு போகிறீங்க, மார்க்கெட்டில் வந்து காளியம்மன் கோவில் இருக்குது, புத்து கோவில் இருக்குது, அங்கே வணங்குங்க, அதுதான் சிறப்பு. இது திருமணம் ஆகாத நண்பர்கள் அங்கே போய் வணங்கலாம். 7ல் ராகு இருக்குது, திருமணமே ஆக மாட்டேங்க அப்படின்னுச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் போய் இந்த மார்க்கெட்டில் இருக்கிற நாகம்மன் புத்து கோவில், காளியம்மன் கோவில் இதெல்லாம் வணங்கும்போது உங்களுக்கு மிகுந்த யோகம் கண்டிப்பாக கிடைச்சி கொண்டே இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த 7ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து
உங்களுடைய நண்பர்களை கூப்பிட்டு போகணும். கல்யாணம் முடிவுக்கு முன்னால் நீங்கள் மார்க்கெட் போனால் நண்பனை ஒரு 2 பேரை கூப்பிட்டு போய் அந்த காளியம்மன் கோயிலையும் மாரியம்மன் கோயிலையும் காளியம்மன் கோயிலையும் முத்து கோயிலும் சாமி கும்பிட்டுவாங்க. அப்படி முடியாத அன்பர்கள் கல்யாணம் முடிஞ்ச பிறகு வந்து கண்டிப்பாக நீங்கள் கணவன் மனைவி இருவருமே வணங்கணும். அப்போ தான் அந்த காளியம்மன் கோயிலும் வரம் கிடைக்கும். நீங்கள் ஒத்தையில் போய் வாங்கி வந்தீங்க அப்படின்னாச்சுன்னா, ஒத்தையில் போய் யாரை வந்து 7 ராகு இருக்கிறவங்க வந்து கணவன் மனைவி கல்யாணம் முடிஞ்ச பிறகு தனிப்பட்ட முறையில் போய் சாமி வந்து 7 இருக்கவங்க வந்து காளியம்மன் கோயிலை நாகம்மா கோயிலை கும்பிட்றாங்களோ அவங்களுக்கு வந்து ராகு தோஷம் வந்து செயல்பட்டு கொண்டிருக்குன்னு அர்த்தம். குடும்ப சமேதராக நீங்கள் போய் சாமி கும்பிடும்போது தான் அந்த தோஷம் வந்து நிவர்த்தியாகி உங்கள் வாழ்க்கையில் வந்து நல்ல விஷயம் நடக்க போகுன்னு அர்த்தம். இது தெளிவாக முதல்ல புரிஞ்சுக்கிறீங்க, சரிங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 7ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து நெய் இந்த விஷயத்தை குறிக்கும். அப்போ காளியம்மன் கோவில், முற்றுக்கோவில், நாகம்மன் கோவில் இந்த மாதிரி கோவில் போகும்போது அங்கே விளக்கு போடுறதுக்கு நெய் வாங்கி கொடுங்க. சரி, அந்த கோயிலில் எண்ணெய் தான் விளக்கு போடுவாங்க அப்படின்னாச்சுன்னா அங்கே பாயசம் பொங்கல்லாம் வைப்பாங்கல்ல, அதில் ஊற்றுறதுக்காக நீங்கள் வந்து நெய் வாங்கி கொடுத்துட்டு வாங்க. கண்டிப்பாக 7 இருக்கிற ராகு பகவான் கண்டிப்பாக அந்த நெய்யை உங்களுக்கு மாணிக்கமாக திருப்பி தருவார், சரிங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 8ஆம் இடம். இந்த 8ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து என்னன்னா பிரச்சனைக்குரிய இடம் தான். 6ஆம் இடம் 8ஆம் இடம் சம்பந்தப்பட்டு ராகு இருந்துட்டாரா, சிம்பிளா சொல்லிடுறேன். சூர சம்காரம் நடக்கிற இடம் எங்கே இருக்குன்னு பாருங்க. அங்கே காளியம்மன் கோவில் இருக்கா, நாகம்மன் கோவில் இருக்கா, அங்கே போய் வணங்குங்க. அதான் சிறப்பு. இதுக்கு வந்து சிம்பிளா சொல்லணும் அப்படின்னாச்சுன்னா, சூர சங்காரத்துக்குன்னே ஒருத்தி வந்து அவதரிச்சிக்கிறா. அந்த தெய்வம் இருக்குது எங்கன்னு கேட்டிங்கன்னா, திருச்செந்தூர் அருகே, திருச்செந்தூர்லேருந்து முருகன் கோவிலேருந்து 10 கிலோமீட்டர் தொலைவில் வந்து குலசேகரப்பட்டினம் அப்படிங்கிற ஊர் இருக்குது. அங்கே வந்து ஸ்ரீ ஞானமூர்த்தீஸ்வரர் சமேத முத்தார் அம்மன், என் தாய் முத்தாரம்மன் திருக்கோவில் அங்கே தான் இருக்குது. இங்கே தான் உட்காந்துருக்கிறா. இந்த அம்பாள் திருக்கோவில் அங்கே தான் இருக்குது. சூரசம்கார விழா நடக்கும். அங்கே பார்த்தீங்கன்னா காளி கூட்டங்களை வந்து சேரும். காளி கூட்டங்களை பார்க்கணுமே, அதெல்லாம் பார்த்தா வாழ்க்கையில் ஒரு தடவை பார்த்துட்டீங்கன்னா இந்த பூமியில் வந்து என்ன ஜென்மத்துக்கு பிறந்தமோ அந்த ஜென்மத்தின் பயன் நீங்கள் அடைஞ்சிட்டீங்கன்னு அர்த்தம். அந்த அளவுக்கு அது யோகமான கோவில் காளியம்மன் கோவில். இந்த கோவிலை முத்தாரம்மன் தரிசனம் பண்ணாலே உங்களுக்கு வந்து எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு போச்சு. 9 கிரகத்துக்கு இவ அதிபதி, 9 கிரகங்களையும் கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கிறா. ஆனால் ராகு கேது அப்படிங்கிறதுக்கு வந்து மும்மூர்த்திகள்லேயே வந்து இந்த தெய்வத்தை அடிச்சிக்க முடியாது, அந்த அளவுக்கு சக்தி உள்ள தெய்வம். அப்போ சூரசம்காரம் நடக்கிற இடங்கள் திருச்செந்தூர், முத்தாரம்மன் திருக்கோவில், கடற்கரையோரம் சூரசம்காரம் நடக்கிற இடங்கள், போர்கள் அதிகமாக நடக்கிற இடங்கள் இருக்கிற இடங்கள்ல இருக்கிற காளியம்மன் கோவில், புத்துக்கோவில், மாரியம்மன் கோவில், அப்படி காளியம்மன் கோவில் இதெல்லாம் நீங்கள் வணங்கும்போது சிறப்பு. ஒரு தடவை ராகுதசை நடக்குது, 8ஆம் இடத்துல ராகுதசை நடக்குது, பிரச்சனை தீரமண்டைக்கு 6ஆம் இடம் 8ஆம் இடம் சம்பந்தப்பட்டு ராகுதசை நடக்குது, தீரலை வந்து என் தாய் தரிசனம் செஞ்சுட்டு கொஞ்சம் போய் பாருங்க. வாழ்க்கையில் ராகுவால் வந்து ஒரு காலம் உங்களுக்கு ஆயுள் காலம் முடியும் வரை ராகுவால் தொந்தரவு இருக்காது, சரிங்களா? அடுத்து வந்து இதில் வந்து 8ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து வர முடியாதவங்களுக்கு என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, இந்த இன்சூரன்ஸ் ஆஃபீஸ், போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்தில் வந்து எல்ஐசி இன்சூரன்ஸ் சொல்கிறோம்ல இது. அடுத்து வந்து பிரச்சனைக்குரிய தீர்க்கிற இடம், கோர்ட்டு கேஸ் இது போன்ற இடங்கள், அந்த மாதிரி இடங்கள் பக்கத்தில் வந்து காளியம்மன் கோவில் இருக்கான்னு பாருங்கள். மாகாளியம்மன் கோவில், காளியம்மன் கோவில், வீரகாளி, கருங்காளி, கரியகாளி அப்படி நிறைய கோவில் இருக்கும். அந்த மாதிரி கோவிலில் போய் நீங்கள் சாமி கும்பிடும்போது கண்டிப்பாக 8ஆம் இடத்துலையும் 6ஆம் இடத்துல இருக்கிற இந்த ராகு பகவான் வந்து உங்களுக்கு யோகத்தை கொடுப்பார். அடுத்து பார்த்தீங்கன்னா 9ஆம் இடம். 9ஆம் இடம் அப்படிங்கிறது பாக்கியஸ்தானம். நல்லா கணக்கு பண்ணி பார்த்துருங்க. பாக்கியஸ்தானத்தில் வந்து ராகு பகவான் இருக்கிறாரு. என்ன பண்ணலாம்? சிறப்பாக இருக்கும். நீங்கள் காளியம்மன் கோவில் வணங்கும் போதும் சிறப்பாக இருக்கும். காளியம்மன் கோவில் வந்து எந்த கோவிலை கும்பிட்டாலும் சரி அது காளியம்மன் கோவிலாக இருந்தால் ரொம்ப சிறப்பு. அடுத்து புற்று கோவில்கள் வந்து நீங்கள் போகும்போது அங்கே போய் தானத்தனம் கண்டிப்பாக பண்ணணும். 9ஆம் இடம் அப்படிங்கிறது காலதேவன் 9ஆம் இடம் கோவில் தனுசு ராசியாக வருது. எந்த கோவிலை போனாலும் சரி 9ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறவங்க கண்டிப்பாக அந்த கோவிலில் வந்து விளக்கு போட்டு சாமி கும்பிடணும். அப்படி கும்பிடும்போது தான் உங்களுக்கு வந்து அந்த ராகு வந்து சிறப்பாக செயல்படுவார். கண்டிப்பாக நீங்கள் வந்து அங்கே கடைசிக்கு 4 பேருக்காவது அன்னதானங்கள் தான தர்மங்கள் பண்ணிட்டு தான் வரணும். 9ல் ராகு இருக்கிறவங்க. அப்போ தான் அந்த 9ஆம் இடத்துல ராகு இருக்கிற அன்பர்களுக்கு வந்து அந்த ராகு பகவான் வந்து யோகத்தை கண்டிப்பாக கொடுப்பார். அதே சமயத்தில் வந்து அந்த கோவிலுக்கு வந்து நீங்கள் மஞ்சப்பொடி போன்ற பொருட்களை வந்து வாங்கி கொடுத்துட்டு வாங்க. கோவிலுக்கு எப்போவுமே மஞ்சப்பொடி, இனிப்பு சார்ந்த பொருட்கள், அதாவது மண்டவெல்லம், மஞ்சள் பொடி, குங்குமம் இதெல்லாம் நீங்கள் வாங்கி கொடுத்துட்டு வரலாம். அபிஷேகம் அலங்காரங்கள் சிறப்பாக இருக்கும். அடுத்து 10ஆம் இடம். இந்த 10ஆம் இடத்துல வந்து ராகு பகவான் இருக்கிறார் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் தொழில் பண்ணுற இடங்கள் பக்கத்தில் வந்து கண்டிப்பாக ஒரு காளியம்மன் கோவில் கண்டிப்பாக இருக்கும். அது புத்து கோவில் இருக்கும், அல்லது நாகராஜா நாகம்மன் கோவில் இருக்கும். அங்கே நீங்கள் வணங்குவது உங்களுக்கு மிக மிக யோகம், மிக சிறப்பாக இருக்கும். அந்த மாதிரி இல்லை அப்படின்னாச்சுன்னா விவசாய பூமிகள் இருக்குல்ல, விவசாயம் பண்ணுவாங்க, பக்கத்தில் காளியம்மன் கோவில் வச்சுருப்பாங்க. அதுபோல் இருக்கிற இடங்களில் காளியம்மன் கோவில் அல்லது விவசாய பூமியில் வந்து பார்த்தீங்கன்னா புற்று கோவில் வந்து தன்னால் உருவாகி வரும், புற்று வளர்ந்து வரும். அந்த மாதிரி புற்றுகள் இருக்கிற இடங்களில் போய் நீங்கள் வழிபாடு செய்வது, அதே சமயத்தில் வந்து அந்த மாதிரி இடங்களில் வழிபாடு செய்வது உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கும். அதே சமயத்தில் 10ஆம் இடம் அப்படிங்கிறது காலதேவன் 10ஆம் இடம் மகர ராசி. மகர ராசி பொந்துகளை குறிக்கிற இடம். மகர ராசியாரங்க வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா வீட்டில் வந்து அடிக்கடி செவத்தில் வந்து பொந்து விழுந்துக்கிட்டே இருக்கும். அல்லது ஆணி அடிப்பாங்க, பெரிய ஓட்டம் விழுந்துடும், இல்லை தன்னை போல பொந்து விழுவும் வீட்டில். அது வந்து
ஒரு பொந்து குறிக்கிற ராசி. அப்போ பொந்துகள் எங்கெங்கே அதிகமாக இருக்குன்னு பாருங்கள். ஒரு புற்றுக்கோவில் இருக்குது, பக்கத்தில் பொந்து அதிகமாக இருக்குது. ஒரு 10ஆம் இடம் சேரு சகதியும் நிறைந்த ராசி தானே. அந்த இடத்துல வந்து ஒரு புதருமாக இருக்குது அப்படின்னா அந்த புதரை விலைக்கு பாருங்கள், அது பக்கத்தில் கண்டிப்பாக அங்கே ஒரு புத்து வளர்ந்து வரும். அதுபோல் இருக்கிற இடங்களில் வந்து நீங்கள் வழிபாடு செய்யும்போது இந்த 10ல் இருக்கிற இந்த ராகு பகவான் வந்து மிகுந்த யோகத்தை கொடுப்பார். சரி, இந்த 10ல் இருக்கிற ராகு பகவான் வந்து இன்னும் எளிமையாக சொன்னா 10ஆம் இடம் அப்படிங்கிறது கர்மஸ்தானம். கர்மஸ்தானம் அப்படிங்கிறது சுடுகாடு தானே. அப்போ சுடுகாட்டுக்கு அருகில் இருக்கிற காளியம்மன் கோவில், காளியம்மன் கோவில், நாகம்மன் கோவில், இது போல இருக்கிற கோவிலை தேர்ந்தெடுத்து வணங்கிங்க சிறப்பாக இருக்கும். அடுத்து வந்து 11ஆம் இடத்துல வந்து ராகு பகவான் இருக்கிறார். இது வந்து சிறப்பு. ஏன்னு கேட்டிங்கன்னா 11ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து அபிலாசைகள் நிறைவேற இடம், லாபஸ்தானம். எந்த விஷயமா இருந்தாலும் லாபத்தை மட்டுமே கொடுப்பார். 14ஆம் இடத்துல ராகு பகவான் நல்ல விருத்தி பண்ணுவார். ராகு எங்கே இருக்கிறாரோ ஆனால் லாபங்கள் வந்து நம்மளுக்கு எவ்வளோ வந்தாலும் பத்தாது. பல கோடி வந்தாலும் இன்னும் 4 கோடி வேணும், இன்னும் 4 கோடி வந்தால் இன்னும் 4 இப்படி தான் தோணுது. 1000 ரூபா வந்தால் 2000 வந்தால் நல்லா இருக்கும்னு தோணும், 2000 வந்தால் 4000 இப்படி தான் தோணிக்கிட்டே இருக்கும். அந்த ஆசைகள் நிறைவேறாது, லாபங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். எவ்வளோ லாபம் வந்தாலும் பத்தாது. ஓட்ட வாளியில் தண்ணி பிடிச்ச மாதிரி இருக்கும் ராகு பகவான் லாபத்தில் இருக்கிறவங்களுக்கு. அந்த அளவுக்கு லாபத்தை எதிர்பார்த்துட்டே இருப்பாங்க. 1000 ரூபா வந்தால் 1000 ரூபா சம்பாதிச்சோமோ, இன்னும் ஒரு 1000 ரூபா சம்பாதிச்சா நல்லா இருந்திருக்குமே அப்படிங்கிற சிந்தனை தான் ஓடுமே தவிர போதுங்கிற மனப்பான்மை இருக்காது எந்த விஷயமா இருந்தாலும் சரி. அப்போ இந்த அந்தகள் வந்து நீங்கள் வந்து கோவிலுக்கு போகும்போது உங்கள் அக்கா, அண்ணன், பெரியப்பா இது போன்ற உறவுகள் இருந்தால் அவங்கள கூப்பிட்டு போகலாம், எந்த காளியம்மன் கோவிலுக்கு உண்டாலும் சரி. அதே சமயத்தில் வந்து அப்படி யாருமே இல்லை, சரி வேற மாதிரி யோசிக்கலாம்னு கேட்டிங்கன்னா காளியம்மன் கோவில் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எல்லா சாமி சிலையும் 4 அடி 3 அடி இருக்குதுன்னா இந்த காளியம்மன் கோவில் வந்து 8 அடி 10 அடி 12 அடி 12 அடி ஒரு உயரமாக பார்த்தீங்கன்னா ஒரு பண உயரத்தில் இது போல இருக்கிற மாதிரி காளியம்மன் சிலையில் இல்லை தெய்வத்தை வணங்கும் பொழுது உங்களுக்கு வந்து யோகம் இருக்கும். அல்லது காளியம்மன் கோவில் சிறுசாக சாமி சிலை சிறுசாக தான் இருக்குது, ஆனால் அந்த ஊருக்குள்ளேயே வந்து காளியம்மன் கோவில் கோபுரத்தோடு இருக்குது, பெருசாக இருக்குது, அது கும்பிடுங்க சிறப்பு. மகா காளியம்மனை கும்பிடும்போதும் சிறப்பு. ஏன்னா 9ஆம் இடம் அப்படிங்கிறது மகா பெருசு அப்படிங்கிற அர்த்தம். இதுக்கு சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா சிந்தலைக்கரை, அதாவது மதுரையிலிருந்து தூத்துக்குடி போகிற ரோட்டில் வந்து அருப்புக்கோட்டை தாண்டின உடனே சிந்தலைக்கரை அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது. அங்கே வந்து சிந்தலைக்கரை வெக்காளியம்மன் இருக்குது. அந்த கோயிலை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 பண உயரம் இருக்கும் சாமி காளியம்மன். இது போல தெய்வத்தை நீங்கள் தேர்ந்தெடுத்து நீங்கள் வணங்கும் பொழுது சிறப்பாக இருக்கும். சரி, நாகம்மா கோயிலை போய் நம்ம வணங்குறோம் அப்படின்னா நாகம்மா கோவில் புத்து பார்த்தீங்கன்னா புத்து பெரிய புத்தாக இருக்கணும், பெரிய கோவிலாக இருக்கணும். நீங்கள் வணங்குற தெய்வம் வந்து எல்லாமே பெருசாக இருக்கணும், சிறுசாக பார்த்து வணங்கக்கூடாது. சிறுசுங்கிறது வேற இடம், 11ங்க லாபஸ்தானம் பெரிய இடம். அப்போ பெருசாக பார்த்து வணங்கும் பொழுது பெரிய காளியம்மன், பெரிய மாகாளியம்மன் இப்படி. சரி, எந்த பெருசாக எதுவுமே எந்த பெரிய வித கோயிலும் இல்லை அப்படின்னாச்சுன்னா மாகாளி அம்மன் அப்படின்னு தேர்ந்தெடுத்துருங்க. அந்த தெய்வத்தை வணங்கும் போது நல்ல யோகங்கள் சிறப்பாக இருக்கும், ராகு தோஷம் வெளிப்படாது. அடுத்து வந்து 12ஆம் இடம் சம்பந்தப்பட்ட இடங்களில் வந்து ராகு பகவான் இருக்கிறார் அப்படின்னாச்சுன்னா நீங்கள் வந்து கடற்கரை ஓரமாக இருக்கிற கடற்கரை ஓரமாக இருக்கிற மாகாளியம்மன் கோவில், காளியம்மன் கோவில், புற்றுக்கோவில் அப்படி எடுத்துக்கலாம். அடுத்து வந்து அப்படி இல்லை அப்படின்னாச்சுன்னா நீங்கள் உங்கள் ஊரில் வந்து ஊரோட கடைசி எல்லையில் இருக்கும். அது எந்த காளியம்மன் கோயிலாக இருந்தாலும் சரி, எந்த புற்றுக்கோயிலாக இருந்தாலும் சரி, நாகம்மா கோயிலாக அந்த கோயில் வழிபாடு செய்யும்போது உங்களுக்கு யோகம் சிறப்பாக இருக்கும். ஆனால் இரவு நேரங்களில் வழிபாடு செய்யணும். இரவு நேரங்கள்னா நைட்டு 12 மணிக்கு மேலே இல்லை. அப்பலாம் போனால் நீங்கள் கோயில் போனால் பயந்துருவீங்க. காளியம்மன் கோயில் போயிடுச்சுன்னா 12 மணிக்கு மேலே போய் கோயில் எப்படி சாமி முடியும்? அங்கே போய் மரத்து மூட்டில் கோவில் இருக்கும் ஊர் கடைசியில். நம்ம போய் கும்பிடணும்னு நம்ம அங்கே போகும்போது என்னென்னு கேட்டிங்கன்னா அங்கேருந்து மரத்துலேருந்து ஒரு குச்சி உடஞ்சி விடும், நம்மளுக்கு பயம் வந்துடும். அப்போ வந்து நீங்கள் அப்படி போகிறத விட சூரியன் மறைஞ்சதுக்கு அப்புறம் ஒரு 7 மணிக்கு மேலே 8 மணிக்குள்ள இந்த மாதிரி நேரங்களில் போய் அந்த தெய்வத்தை வழிபாடு செய்வது மிகுந்த யோகம். அதே சமயத்தில் வந்து அப்படியும் வணங்கலாம். அதே சமயத்தில் அந்த கோவிலுக்கு வந்து அந்த இறைவனுக்கு வந்து அபிஷேகம் பண்ணலாம். நீங்கள் அபிஷேகங்கள் நீர் கொண்டு, பால் கொண்டு, நீர், பால், சந்தனம், குங்குமம், ஜவ்வாது இப்படி என்னென்ன பொருள் இருக்கோ அவ்வளோ பொருளையும் கொண்டு நீங்கள் அபிஷேகங்கள் செய்ய 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 இரவு நேரங்களில் செஞ்சீங்கன்னா உங்கள் வாழ்க்கை வந்து மிகுந்த யோகத்தை கொடுக்கும். ராகு பகவான் தோஷத்தை வெளிப்படுத்த மாட்டார். அதே சமயத்தில் வந்து எப்போவுமே வந்து அந்த இடத்துல போன உடனே முதல்ல சாமி முகத்தை பார்த்து கும்பிட்றதுக்கு பதிலாக முதல்ல கால் பாதத்தை பார்த்து வணங்கிட்டு அதுக்கப்புறம் முகத்தை பார்த்து வணங்குங்க. ராகு பகவான் தோஷத்தை வெளிப்படுத்தாமல் யோகத்தை மட்டுமே வெளிப்படுத்துவார். இரவு நேர பூஜையில் கண்டிப்பாக நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும். அப்படி கலந்து கொள்ளும்போது உங்களுக்கு வந்து ராகுவால் உங்களுக்கு ஒரு நாளும் தோஷம் என்பதே இருக்காது, யோகம் என்பதே இருக்கும். வீடியோ அரை மணி நேரம் போயிட்டா, வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிட்டு. சரி, அப்போ ஏற்கனவே நான் சொன்ன இந்த அமைப்புப்படி நீங்கள் இந்த ராகு திசை நடந்தாலும் சரி, ராகு புத்தி நடந்தாலும் சரி, அல்லது இந்த ராசி லக்கணத்திற்கு வந்து ராகு பகவான் எங்கே இருக்கிறான்னு பார்க்குறீங்களா, இந்த அமைப்புப்படி பார்த்து நீங்கள் அப்படியே வாங்கிட்டு வந்தீங்க அப்படின்னாச்சுன்னா கண்டிப்பாக இந்த ராகு பகவான் வந்து உங்களுக்கு வந்து தோஷத்தை வெளிப்படுத்தாமல் யோகத்தை வெளிப்படுத்துவார். ராகு சம்பந்தமாக பேசணும்னு நினச்சி வரும்போதே எத்தனையோ சட்டைகள் தேர்ந்தெடுத்து பார்த்தேன். கரெக்டாக அந்த ராகு கோடு தான் அமைஞ்சிருக்குது கரெக்டாக அன்னைக்கு. அப்படி கரெக்டாக எல்லாமே நம்மளை இயக்கிற எல்லாமே கிரகங்கள் நம்மளை இயக்கிக்கிட்டே இருக்கு. அப்படிங்கிறனால ராகு பகவானை வந்து உங்களுக்கு சாதகமாக கொண்டு வருவதற்கு நான் மேற்படி சொன்ன
இந்த தெய்வத்தை வந்து நீங்கள் வணங்கிட்டு வாங்க. கண்டிப்பாக இந்தந்த இடங்களில் இருக்க தெய்வத்தை வணங்குங்க. உங்களுக்கு வந்து ராகு தோஷம் கண்டிப்பாக இருக்காது, வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். ஒரே ஒரு தடவை என் தாய் முத்தாரம்மன் திருக்கோயிலில் வந்து நீங்கள் வந்து தரிசனம் செய்து பாருங்கள், ராகுவால் தோஷம் இருக்காது. எல்லோருக்கும் என் தாய் முத்தாரம்மன் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். நன்றி, வணக்கம்.